அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகள் மூலமாக நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது. தொடர்ந்து 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரை படிக்கிற பிள்ளைகள் 9ஆம் கிளாஸ் போனோம்னா 10ஆம் கிளாஸுக்கு தேர்ச்சி ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க, இல்ல வேற ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, இல்ல தோத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை திருப்பி படிக்க வைக்கிறாங்க. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரை கம்பல்சரி பாஸ் அரசாங்கம் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறதுனால அவங்களோட ஃபீஸ் மட்டும் வாங்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் வாங்குறாங்க, புக்குக்கு வாங்குறாங்க, ஸ்கூல் ஃபீஸ் வாங்குறாங்க, இதுக்கு மேல பஸ் ஃபீஸ் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரும்போது இன்றைய காலகட்டத்தில் ஒரு 7 இருந்து 9 லட்சம் ரூபாய் பிள்ளைங்களுக்கு செலவு பண்றோம் நம்ம பேரண்ட்ஸ். ஆனா என்ன நடக்குது பாத்தீங்கன்னா 9ஆம் கிளாஸ் அவங்க அந்த ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் வச்சு பிள்ளைங்களை ஷோ காட்டுறாங்களே தவிர படிச்சு கொடுக்கறது இல்லைங்கிறது அப்பட்டமா தெரிய வருது. நிறைய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் 9ஆம் கிளாஸ் போனோம்னா 10 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க ஸ்கூல்ல வெளியே விட்டுறது. கேட்டா அவங்க படிக்கல, எங்களுக்கு 100% ரிசல்ட் அடுத்த வருஷம் காட்டணும், அதனால இந்த பையன் தோத்துருவான் அப்படிங்கிறதுக்காக வெளியில அனுப்புறாங்க. அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். சோ இது போல எந்த ஸ்கூல்லயாவது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டுல கட்டாயம் அந்த மாணவனுக்கு படிச்சு கொடுக்கறது நீங்க தகுதி இல்லாத ஆசிரியரை வச்சிருக்கீங்க, படிச்சு கொடுக்கறது தகுதி இல்லாத பள்ளிக்கூடம் வச்சிருக்கீங்கன்னு ஒத்துக்கொள்ளுங்க. ரெண்டாவது அந்த பையனுக்கு அவங்க அந்த 9 வருஷம் நீங்க படிச்சு கொடுத்துட்டு அவனுக்கு லைஃப கெடுத்துருக்கீங்க, அதனால 1 கோடி ரூபாய் நஷ்டம் கொடுக்கணுங்கிறத அரசுக்கு பதிவு செய்யற கட்டாயத்தை அரசு ஒரு பரிசீலனை எடுத்து இதுக்கான ஒரு சட்டத்திட்டங்களை வகுத்து ஆசிரியர்கள் ஒழுங்கா பிள்ளைகள் பாடம் படிச்சுக்கணும். நிறைய ஆசிரியர் நல்ல ஆசிரியர் இருக்கிறீங்க, நான் யாரையும் ஆசிரியரை குறை சொல்றது இல்லை. நிர்வாகம் சரியில்லாம பண்றதுனால இது போன்ற பிரச்சனைகள் வருது. இப்ப சமீபத்தில் கூட இது சம்பந்தமா நிறைய பிரச்சனைகள் பத்திரிகைகளையும் செய்திகளையும் வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு கூட எல்லா ஸ்கூல் ஓபன் ஆகுது, அடுத்து அட்மிஷன் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருக்கிறாங்க சென்னையில இருந்து மற்ற மாவட்டங்கள் எல்லாம். அதனால தயவு செய்து பள்ளி நிர்வாகங்கள் தமிழ்நாட்டில் அனைத்து தனியார் பள்ளிகளும் மெட்ரிகுலேஷன் சரி, சிபிஎஸ்சி, ICES சரி, எல்லாமே வியாபார நோக்கோட பண்ணாதீங்க. தயவு செய்து சர்வீஸ் மைண்டோட பண்ணுங்க. கல்வி வியாபாரம் கிடையாது. திருப்பி நீங்க வியாபாரமா பண்ணீங்கன்னா உங்க மேல சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மூலம் உங்கள்கிட்ட நாங்க நிவாரணம் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டாம்னு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறும். நன்றி, வணக்கம்.